வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்குற வீடியோ ஒரு சிம்பிள் எமர்ஜென்சி லைட் எப்படி அசெம்பிள் பண்ணலாம், நீங்கள் எப்படி அசெம்பிள் பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பிளாக் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு நியூ கம்மர்ஸ் பிகினர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க ஒரு எமர்ஜென்சி லைட் அசெம்பிள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த டேட்டாஸ்லாம் தேவை. அடிப்படை என்ன தேவை அப்படின்னா ஒரு இன்வெர்டர் போர்டு ஒன்று தேவை. ஃபஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு காமிச்சிருக்கு ஒரு இன்வெர்டர் சர்க்யூட், இன்வெர்டர் போர்டுடைய ஒர்க்கு என்னென்னா அதில் 12 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். 12 வோல்ட் சப்ளை கொடுத்தீங்கன்னா டிசி வோல்ட்டு 230 வோல்ட் ஏசி இந்த எக்ஸ்டென்ஷன் கார்டுக்கு வந்துடும். இந்த எக்ஸ்டென்ஷன் கார்டில் டிஃப்ரெண்ட் லோடு கொடுத்துருக்கு, 4 லோடு கொடுத்துருக்கு. இந்த டோட்டல் லோடோட வாட்ஸ் எப்பவுமே இன்வெர்டர் போர்டுக்கு ஒவ்வொரு போர்டுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த போர்டுக்கு 150 வாட்ஸ், நீங்கள் 70 வாட்ஸ் 75 வாட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அப்போது ஒரு 100 வாட்ஸ் பவர். இப்போது இந்த 4 பல்ப் இருக்கு இல்லையா, 100 வாட்ஸ்னால் ஈச் 25. 4 டியூப் லைட் கொடுக்கலாம், எல்இடி டியூப் லைட் 4 டியூப் லைட் கொடுக்கலாம், பக்காவாக ஒர்க் பண்ணோம். பிஎல்டிசி பேன் ஒன்று கொடுக்கலாம், பக்காவாக ஒர்க் பண்ணோம். மொபைல் சார்ஜ் பண்ணலாமா, சார்ஜ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம் எனக்கு ஒரு லோடு மட்டும் போதுன்னா ஒன்று மட்டும் மீதி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த இன்வெர்டர் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த க்ரீன் எல்இடி எரியும். அப்போது இந்த இன்வெர்டர் போர்டு எப்போ ஆன் ஆகணும் எப்போ ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த ரிலே காயில். இந்த ரிலே காயிலுக்கு வர சப்ளையை பொறுத்து தான் இது அமையும், இந்த போல் வே சேஞ்சஸ் அமையும். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் சார்ஜிங் சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணோம், ரிலே எப்படி ஒர்க் பண்ணோம், இன்வெர்டர் எப்படி ஒர்க் பண்ணும், போர்டு ஒர்க் பண்ணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். 230 வோல்ட் ஏசி உள்ளே வந்தோன்னே செகண்டரியில் 12012 ஸ்டெப் டவுன் ஏசி, ஃபுல் வே ரெக்டிஃபையர், டிசி ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டர், ஒரு இண்டிகேட்டர் ரெட் கலர் இண்டிகேட்டர், பிளாக்கிங் டயோட், டிசி வோல்ட் நேராக பேட்டரிக்கு போய் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பேட்டரியை கண்ட்ரோல் பண்ணுறக்குண்டான சர்க்யூட் இதில் கிடையாது. ஓவர் வோல்டேஜ், அண்டர் வோல்டேஜ், ஓவர் கரண்ட் டேக்கன், ட்ரைன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லை. சிம்பிளாக அசெம்பிள் பண்ண ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இப்படி பண்ணி பாருங்கள், தென் அதுக்கப்புறம் அது பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுறது லெட் ஆசிட் பேட்டரி, ரொம்ப முக்கியம். 10 ஆம்பியர் பேட்டரி. நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறது 12 வோல்ட் 7.2 ஆம்பியர். இந்த வோல்டேஜ் என்ன செய்யும், நேராக ரிலே காயிலுக்கு வந்துடும். ரிலே காயிலுக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ் கிடச்சா அது உடனே என்கேஜ் ஆயிரும், உடனே டக்குன்னு எனர்ஜைஸ் ஆயிரும். எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த போல் வர்ற சப்ளை நேராக இந்த பாயிண்ட்டுக்கு போயிடும். முதல்ல இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருந்துச்சு, இன்வெர்டர் வேலை செய்யும். இது மேலே போயிடுச்சுன்னா இன்வெர்டர் வேலை செய்யாது. அப்போது கரண்ட் வரும் பொழுது இந்த இன்வெர்டர் போர்டு ஒர்க் பண்ணாது, பேட்ரி சார்ஜ் ஆகும். கரண்ட் இல்லாத பொழுது இந்த ரிலே காயிலுக்கு சப்ளை கிடைக்காது. உடனே இந்த போல் வே இருக்கு இல்லையா, இது கான்டாக்ட் ஆகும் பொழுது இந்த இன்வெர்டர் போர்டு வேலை செய்யும், இந்த கிரீன் எல்இடி எரியும், அவுட்புட்டில் 250 வோல்ட் வரும். இதுதான் லாஸ்ட் கிளாஸில் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் கோர்ஸ். ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும்தான். 30 நாள் வரும் ஒவ்வொரு பயிற்சியும். ஒரு தொழிலை கற்று வச்சுக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஃபியூச்சர் அதுதான். மற்ற தொழில் எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படிங்கிறத விட ஒரு படிக்காத ஒரு பாமரனுக்கும் கைவசம் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் தான். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்துக்கிட்டே இருக்குது, எலக்ட்ரானிக்கில் புதுசாக வந்துருக்கு. நாம் முதல்ல அப்கிரேட் ஆகணும். ஒன்று கூடவே நம்ம படிக்கணும். இதெல்லாம் பண்ணணுன்னா ஆன்லைன் ட்ரைனிங் பெஸ்ட் வே. வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவும் வரையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் புரிகிற மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். பிளாக் டயக்ராம் இருக்கும், ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கும், எப்படி டேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக கண்டிப்பாக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது.
வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, நான் இப்போ ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா, இதை பேட்டரி, இது 4 லோடு கொடுத்துருக்கேன், 4 பல்பு. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் கார்டு இருக்குது, ஒவ்வொன்றிலையும் சுவிட்ச் இருக்குது, 4 லோடு இண்டிவிஜுவலாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல இருக்கிறதா இன்வெர்ட்டர் போர்டு, இதில் ஒரு க்ரீன் எல்இடி இருக்குது, இது ரெட் கலர் எல்இடி இங்கே ரிலேயில் இருக்குது. உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக எங்கிட்ட இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேட்டரியை பொறுத்து டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் கிளாஸில் அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ ஒரு பார்க்கலாம், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா சுவிட்சும் ஆஃபில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், க்ரீன் எல்இடி இன்வெர்ட்ரு ஒர்க் பண்ணுது, எக்ஸ்டென்ஷன் கார்டில் வோல்ட் வருது, ஆனால் நான் ஆன் பண்ணல. வேணா பாருங்கள், ஒரு பல்ப் ஆன் பண்ணுறேன், ஓகேவா, எரியுது பாருங்கள். லாஸ்ட் ஒன். இப்போ எல்லாமே 4மே கிளார் அடிக்குது, பட்டு 4மே ஒர்க் பண்ணும். இன்வெர்ட்ரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த இன்வெர்ட்டரை கட் ஆஃப் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஏசி வர நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணுறேன், இந்த ரிலேயில் ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியும், இந்த க்ரீன் வந்து ஆஃப் ஆயிரும். ஓகே, இதான் சர்க்கியூட் பாருங்கள். மறுபடியும் இப்போ கரண்ட் ஃபெயிலியர்னு வச்சுங்களேன், நான் லோடெல்லாம் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், பல்ப் எரியுது, ஆஃப் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக வரும். இதுதான் சர்க்கியூட், சிம்பிள் சர்க்கியூட். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இந்த மாதிரி சிம்பிள் சர்க்கியூட்டில் தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல டெவலப் பண்ணணும். ஏகப்பட்ட இன்வெர்ட்டர் சர்க்கியூட் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு 100 வாட்ஸு, 110 வாட்ஸு, 150 வாட்ஸு, 220 வாட்ஸு, 500 வாட்ஸு, 1000, 1500, 2000, 3000 வரைக்கும் இன்வெர்ட்டர் ரெடியாக இருக்குது. ஓகேவா, ஃப்யூச்சரில் இந்த சப்ஜெக்ட் தான் வலுவாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. நாளைக்கு விஎஃப்டி டிரைவாக இருந்தாலும் சரி, ஆஃப்வேர் ஃபுல்லாக எல்லா சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு ஒரு மோட்டார் கண்ட்ரோல் இதில் எல்லாம் வரும். பல்ஸ் கோட் மாடுலேஷன் அப்படின்பது. சரி, இப்போ பார்க்கலாம். இதில் பல்ஸ் வித் மாடுலேஷன் பேஸ் பண்ணி இந்த சர்க்கியூட் ஆப்ரேட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ஒரு பேட்டரி, 4 லோடு கொடுத்துருக்கேன், ஒரு ரிலே காயில், ஒரு இன்வெர்ட்டர் போர்டு, ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு, ஒரு சார்ஜிங்க்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் பவர் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், லோடு ஃபுல்லாக எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், எல்லாமே ஒர்க் பண்ண வச்சிடும். இந்த மாதிரி நீங்களும் அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப சிம்பிள். எக்ஸ்டென்ஷன் கார்டு இல்லைன்னா கூட ஒரு இண்டிவிஜுவல் அவுட்புட் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சால்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன், இந்த சர்க்கியூட்ஸ் இதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். அப்போது ஒரு ரிலே, ஒரு பேட்டரி, பவர் சப்ளை சர்க்கியூட் வித் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு இன்வெர்ட்டர் சர்க்கியூட், எக்ஸ்டர்னல் லோடு வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நேற்று சொல்லியிருந்தேன். 150 வாட்ஸ் இன்வெர்ட்டர். இதில் யூஸ் பண்ணுற ஐசி வந்து 3525 ஐசி, எஸ்எம்டி ஐசி. இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஐசி தான் மெயின். இந்த ஐசியோடைய 14 பின்னில் ஒரு அவுட்புட் வரும், 11 பின்னில் அவுட்புட் வரும். இந்த பல்ஸ் மாறி மாறி வரும். இந்த மாறி மாறி 2 மாஸ்பெட்டையும் சுவிட்சிங் பண்ணும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி சுவிட்சிங் ஆகும். ஸோ செகண்டரியில் உங்களுக்கு ஏசி வோல்ட்டு வெளியே வரும்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இப்போ ஒரு சர்க்கியூட், இதில் 4 மாஸ்பெட் இருக்கும். இதில் 4 மாஸ்பெட் இருக்குது. ஆட்டோ கப்ளர் பேஸ்டு. அது உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 மாஸ்பெட், 2 மாஸ்பெட், 4 மாஸ்பெட் இருக்குது. அதே மாதிரி தான் 14 பின்னில் ஒரு அவுட்புட், ஓகேவா. அதே மாதிரியே 11 பின்னில் ஒரு அவுட்புட். ரெண்டுலேயும் அவுட்புட் மாறி மாறி, இது ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி, அது பல்ஸ் வரும், வராது. இந்த பேரலில் இருக்கக்கூடிய மாஸ்பெட், இது குரூப் ஏ, பி. நிறைய மாஸ்பெட் ஆட் பண்ணோம்னா 5000 வாட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். ஓகே, சேம் இந்த ஹார்ட் ஆஃப் த செக்ஷன் இருந்தால் போதும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அவுட்புட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோ கப்ளர் இருக்குது, சென்சிங் வேணிங் கொடுத்துருக்கு. ஸோ இது ப்ரைமரி, இது செகண்டரி. ப்ரைமரியில் சென்டரில் 12 வோல்ட் கொடுத்துருக்கு. இங்கே இருக்க விசிசி கொடுக்குற வோல்ட்டு தான் நேராக இங்கே வரும். ப்ரைமரியில் சுவிட்சிங் ஆகும், செகண்டில் ஏசி வரும். இங்கே ஒரு ஃப்ரிஜரேட்டிவ் வேர், இதில் ஃபில்டர் கெப்பாசிட்டர், தென் இது வந்து லிமிட்டிங்காக ஒரு ரெசன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, அப்போது வித்தவுட் லோடு இல்லாத போது இந்த 270K லோடை ஆக்ட் பண்ணும். அதுக்காக இப்போது இதுதான் சர்க்கியூட், ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். ஓகே,
அப்போது இது எல்லாமே இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குது. நம்ம இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டோம்னா ஏசி, இந்த இடத்துல எடுத்துகிட்டா டிசி. அப்போ டிசி டு டிசி கன்வெர்ட்டர், டிசி டு ஏசி கன்வெர்ட்டர். ஸோ இதுதான் சர்க்யூட். மறுபடி 1 செகண்ட் பாருங்கள். இப்போது சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு. நான் பவர் என்ன பண்ணுறேன், இப்போது ஆஃப் பண்ணிடுறேன். 2 லோடு எரியும், இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பல்பு, இன்னொரு பல்ப், மறுபடியும் 3 4 எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்களும் அசம்பிள் பண்ணலாம், நீங்களும் செய்யலாம். அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராஜெக்ட். உங்களுக்கு ஒரு மாடல் காமிச்சா தானே அசம்பிள் பண்ணணும்னு தோணும் இல்லையா? இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அதுக்காக தான் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டுருக்கோம், கால் பண்ணி கேளுங்க. நிறைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.